எங்கே பார்த்தாலும் இந்த ஆப்கானி சிக்கன் அது என்னதான் பண்ணி பார்த்துலான்னு இன்றைக்கி அந்த ரெசிபி பண்ணிட்டேங்க. ஒரு பிரெட் ஜாலில் புதினா இலை, மல்லி இலை, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மெயினானதும் சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கெட்டிமான தயிர், ஃப்ரெஷ் க்ரீமு, அதுக்கப்புறம் உப்பு, சீரகத்தூள், சாட் மசாலா, மிளகுத்தூள். சாட் மசாலா கொஞ்சம் செக் பண்ணிங்க, உப்பு எல்லாம் அதிகமாகிடும். அதுக்கப்புறம் லைம் ஜூஸ் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் போட்டு கசூரி மேத்தி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மேரினேஷன் ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி சிக்கனில் லைட்டாக கோடு போட்டுட்டு ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் நெய் யூஸ் பண்ணிங்க, பட்டரும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் நம்ம சிக்கனை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த சைடு, ஒரு நிமிஷம் அந்த சைடுக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஓரளவுக்கு சிக்கன் வந்து எல்லா சைடுமே ஷேர் ஆகிடும். இப்படி பண்ணுறதுக்கான மெயின் காரணம் ஜூஸ் வந்து அப்படியே உள்ளே இருக்கும். அதனால தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஷேர் பண்ணதுக்கப்புறம் பாக்கி இருக்க மேரினேஷனை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே சிக்கன் எல்லாமே கோட்டிங் ஆகிடணும். கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிடும். திருப்பி ஒரு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிச்சுன்னா நம்மளோட ஆப்கானி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம், கசூரி மேத்தி, ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நான் கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன். நான் எப்போவுமே எங்கள் ஜூனியர்ஸ்ட்டை சொல்லுவேன், சாப்பிடும்போது நம்ம ராஜா மாதிரி சாப்பிட்ணும். அதனால தான் இந்த மாதிரி பிளேட் பண்ணி. இந்த ரைஸ் வந்து பர்பிள் ரைஸ், இது ஸ்டிக்கி ரைஸ் மாதிரி கொஞ்சம் திக்கான ரைஸ், நல்லா இருந்தது. And always remember this, everybody can cook and everybody has to cook. Super.